Classify the following measures as scalars and vectors. இது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியில் எக்ஸசைஸ் நம்பர் 10.1 வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்னு சாப்டர். அந்த சாப்டர் அதில் இருக்கிற கொஸ்டின்ஸாக நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம அந்த ரெண்டாவது கொஸ்டினை இப்போ நம்ம அதில் பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா எது ஸ்கேலர் எது வெக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் 10 கிலோகிராம். 10 கிலோகிராம் அப்படிங்கிறது என்ன? 10 கிலோகிராம் அப்படிங்கிறது நம்ம எதை டினோட் பண்ணுவோம்? ஃபிசிக்ஸில் இயற்பியலில் இட் இஸ் மாஸ். மாஸை வந்து நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? இட் இஸ் டினோட்டட் பை 10 kilogram. Mass is a scalar. Mass is a scalar. ஆனால் முக்கியமான ஒன்று, மாஸ் எங்கேயுமே மாறாது. மாஸ் does not change, but weight is a vector. Weight is a vector. மாஸையும் வெயிட்டையும் நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிக்குவோம்? will be confusing it. So mass is a scalar and weight is a vector. So weight எப்படி நம்ம calculate பண்ணுவோம்? Weight is equal to, weight ஒரு vector quantity, m times g vector. gங்கிறது என்ன? gங்கிறது acceleration due to gravity of the planet. எந்த பிளானட்டில் இருக்கோ அந்த பிளானட்டில் will be ஒவ்வொரு பிளானட்டுக்கு ஒரு g வேல்யூ இருக்கும். சரியா? ஸோ வெயிட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் இன் எவ்ரி பிளானட். இப்போ எர்த்தில் பார்த்தா வெயிட் வேறு இருக்கும், மூனில் பார்த்தா வேறு இருக்கும், ஜூபிட்டரில் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும் வெயிட்டு. சரியா? ஆனால் மாஸ் வந்து எங்கே பார்த்தாலும் வில் பி த சேம். ஓகே, ஸோ ஜி வெக்டரை பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ஆல்சோ ரிட்டன் அஸ் ஜி டைம்ஸ் ஜி கேப். எனி வெக்டர் கேன் பி ரிட்டன் அஸ் எப்படி? இப்போ ஏ வெக்டர்னு ஒரு வெக்டர் இருக்குன்னா அதை a டைம்ஸ் a கேப் அப்படின்னு நம்ம எழுதலாம். a denotes magnitude and a cap denotes direction. A vector can be defined by magnitude and direction. சரியாடா? So mass is a scalar and weight is a vector. So first option என்னது? It's a scalar. அடுத்து செகண்ட் போலாமா? 2 meter north west அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 meters moving in the north west direction. இப்போ நம்ம நார்த் வெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஹவு கேன் வி டெல் நார்த் வெஸ்ட்? முதல்ல ஒரு XY ஆக்சிஸ் வரைஞ்சிக்குவோம், அல்லது நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் நம்ம வரைஞ்சிடலாம். நார்த் வெஸ்ட், திஸ் இஸ் யுவர் நார்த், திஸ் இஸ் யுவர் ஈஸ்ட், இது உங்களுடைய வெஸ்ட். எக்ஸாக்டாக 45 டிகிரியில் இருக்கிறது தான் என்னதுன்னா இட்ஸ் யுவர் நார்த் வெஸ்ட். ஸோ நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறதுனா 2 meters நார்த் வெஸ்ட். அதை வந்து பொசிஷன் வெக்டர் அப்படி கூட சொல்லலாம். we can denote. ஸோ பொசிஷன் இஸ் அ வெக்டர், நிலை. ஸோ வெக்டர் ஃப்ரம் தி ஆரிஜின். ஸோ 2 meters. ஸோ 2 meters என்ன இருக்குது? ஆல்வேஸ் பொசிஷன் வெக்டர் நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. பொசிஷன் வெக்டர் பொதுவாக எழுதிட்டு இட் வில் பி கிவன் பை அ சிம்பிள் ஆர் வெக்டர். அது நிலை வெக்டர். ஸோ வாட்ஸ் தட்? எப்போவுமே எனி வெக்டர் கேன் பி ரிட்டன் அஸ் அதனுடைய மேக்னிடியூட் அண்ட் இட்ஸ் டிரெக்ஷன் அப்படின்னு நான் சொன்னோம்ல. மேக்னிடியூட் அண்ட் இட்ஸ் டிரெக்ஷன் we are given very clearly. 2 meters pointing in the direction northwest direction. Northwest denotes direction. 2 meter denotes the position. Position கூட நம்ம சொல்லிக்கலாம், ஏன்னா இட்ஸ் மீட்டரில். ஸோ we can consider it as position. நம்ம பொசிஷன் மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரியா? மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன். ஸோ வெறும் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா வித்தவுட் டிரெக்ஷன் இட் கேன் பி ஆல்சோ ஸ்டேட்டட் அஸ் லென்த்து, டிஸ்டன்ஸு. they are scalars. சரியா? ஸோ தென் 40 degree ரொட்டேஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் வெக்டர். ஸோ நம்ம வெக்டர்லாம் வி வில் கிவ் இட் இன் ப்ளூ கலர் கொடுப்போமா? வெக்டர். அண்ட் ஃபார் ஸ்கேலர் வில் பி கிவிங் ரெட் கலர்.
So 40 degree, third question, 40 degree. So rotation ஒரு இடம் இருக்குது. ஸோ வில் ஹாவ் அ ரெஃபரன்ஸ் லைன், எப்பொழுதுமே ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்குவோம். அண்ட் 40 degree, 40 degree. So it is very large rotation. Very large rotations usually will not be treated as a large ஒரு லைன் இருக்குன்னா. ஸோ இனிஷியல் சைட் அண்ட் இட்ஸ் டெர்மினல் சைட், ஆரம்பிக்கிற பக்கம் முடிகிற பக்கம். ஸோ திஸ் இஸ் 40 degree. ஸோ வெரி லார்ஜ் ரொட்டேஷன் will not be treated as vectors. Large rotations, very large rotation, it's not a vector, it's a scalar. So very large rotation 45 degree is a scalar. Sometimes in physics very smaller rotation will be treated as a vector. A large rotation will not be treated as vector, adu oru scalar. So the third one is என்ன அர்த்தம்? இட்ஸ் அ ஸ்கேலர். என்ன கலர்? ரெட் கலர். ஸோ 40 watts. வாட் இஸ் 40 watts? த தேர்டு ஃபோர்த் ஒன். இது தேர்ட் ஒன் தானடா? திஸ் இஸ் தேர்ட் ஒன். அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது 40 watts. ஓகே, 40 watts. வாட் அப்படின்னு எழுதிக்கலாம், அல்லது ஆர் வாட், ஸ்மால் WATT. வாட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எந்த இது, விச் ஃபிசிக்கல் குவான்டிட்டி டஸ் அ வாட் ரெப்ரசன்ட்ஸ்? எதை குறிப்பிடுது? பவர். பவர் என்னுடைய ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா ஃபோர்ஸ் வெக்டர் டாட்டட் வித் வெலாசிட்டி வெக்டர். ஸோ பவரோட ஃபார்முலா. ஸோ டாட் ப்ராடக்ட் இஸ் அ என்ன? இட்ஸ் அ dot product will result you in a scalar. ஆக்சுவலாக உங்களுக்கு you have been studied எங்கே? in class 11 physics work energy power இருக்குல்ல, இந்த ஃபார்முலா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆஃப் அ டாட் ப்ராடக்ட் இஸ் அ நம்பர். இது ஒரு நம்பர், ஸ்கேலர். ஸோ பவர் இஸ் அ scalar. Scalar means we'll be shading it with the red color. So then the fifth one, 10 power minus 19 coulombs. The fifth one, 10 power minus 19 coulombs. COLUMB அல்லது கேபிட்டல் C. In our channel நம்ம எல்லாமே யூனிட்ஸை we are designating with a square bracket. நம்ம வந்து குறிப்பிடுறோம், நான் ஸ்கொயர் bracket போட்டு குறிப்பிடுறோம். ஸோ Q, கூலும் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யார்? சார்ஜ். சார்ஜ்னா 10 power minus 19 கூலும். So means charge is additive in nature ன்னு படிச்சிருக்கோமா? Charge can be added like numbers. Charge can be added like numbers. அதனால it is what? Algebra. Like scalars. Charge is a scalar. Charge is additive னு படிச்சிருக்கோமா? புக்கில் பார்த்தீங்கன்னா you will have such a statement. Charge is additive. So it is scalar. 10 power minus 19. At the last one யாருடா? 20 meter per second square. The sixth one. ஆறாவது என்ன கொடுத்துருக்காங்க? 20 meters per second square. So 20 meters per second square. Meter per second square எதுக்குடா வரும்? Usually we have it for acceleration.
acceleration is a vector. அல்லது acceleration due to gravityக்குமே will have என்னது? So when we come across meter per second அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is a unit for speed, also velocity. So velocity is a vector. So speed is a scalar. So இங்கே வந்து மீட்டர் per second அல்லது கிலோமீட்டர் per hour அதுக்கெலாம் நமக்கு we might have a confusion whether it is a scalar or a vector. அங்கே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஆனால் when we come across நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா மீட்டர் per second ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வருத்தப்படவே வேண்டாம். அங்கே ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும்தான், ஆசலரேஷன் மட்டும்தான் இருக்க போகுது. ஆசலரேஷன் என்னது தான்? ஒரு வெக்டர் தான். ஓகே, we are in the end of the video. நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன. தேங்க்யூ guys and see you in the next video. நன்றி.